எல்லாருக்கும் ஹாப்பி சாபத். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஓய்வு நாளின் ஆரம்பத்தில் நம்ம எல்லாரும் ஒன்று கூடி வர தேவன் கொடுத்த கிருபைக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் வந்திருக்கிற எல்லாரையும் இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி நான் வரவேற்றுக் கொள்கின்றேன். சரி, எல்லாரும் அமைதியாக உட்காருமா. சின்ன பிள்ளைகள், சில்ட்ரன், இஃப் யூ வாண்ட் டு கோ அப் யூ கேன் கோ அப். மற்ற எல்லாரும் அமைதியாக கவனிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நோ டிஸ்ட்ராக்ஷன்ஸ், எந்த கவனிச்சதில் இல்லாமல் எல்லாரும் தயவு செய்து உட்காரும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஓகே, இந்த சுவிசேஷ கூட்டங்களில் நாம் இன்றைக்கு 6வது நாளாக கலந்து கொள்ளும்படி தேவன் நமக்கு இந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த கூட்டங்களில் நாம் என்ன படிச்சுட்டு இருக்கிறோம்? கடைசி நாட்களில் கிறிஸ்தவ ஜீவியம், கிறிஸ்டியன் லைஃப் இன் த லாஸ்ட் டேஸ் என்ற தலைப்பில் நாம் சத்தியங்களை படித்து கொண்டிருக்கிறோம். எல்லாம் கவனிக்கிறீங்களா? பக்கத்தில் யாரும் பேசிட்டு இருக்கக்கூடாது, சரிங்களா? எல்லாரும் ஜெபத்தோடு கவனிப்போம். கடைசி நாட்களில் கிறிஸ்தவ ஜீவியம், கிறிஸ்டியன் லைஃப் இன் த லாஸ்ட் டேஸ் என்ற தலைப்பில் நாம் என்ன செய்கிறோம்? 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 11 முதல் 14 மற்றும் 18 வசனங்களின் அடிப்படையில் நம் சத்தியங்களை படித்து கொண்டிருக்கிறோம். அதில் இன்றைக்கு நம்ம என்ன படிக்க போகிறோம்? நம்முடைய இந்த நாளுக்குரிய தியானத்தின் தலைப்பு என்னவென்றால், பற்றி எரியும் தேவ ஜனம், பீப்புள் அப்ளேஸ் ஃபார் காட் என்ற தலைப்பின் கீழே நம்ம படிக்க போகிறோம். இந்த நாளுக்குரிய வேத வசனம், ஆதார வசனம் தியானத்திற்கென்று 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 10 மற்றும் 11ஆம் வசனங்கள். வசனம் சொல்லுது, கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமட என்று அகன்று போம், பூதங்கள் வெந்து உருகிப்போம், பூமியும் அதில் உள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போம். இப்படி இவைகளெல்லாம் அழிந்து போகிறதாய் இருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று நாம் இங்கே வாசிக்கிறோம். அன்பான தேவ பிள்ளைகளே, அப்போ இந்த வசனம் சொல்லுது, இந்த உலகம் என்ன செய்ய போகிறது? அக்கினியினால் அழிய காத்திருக்கிறது. This world is waiting to be destroyed by fire. இந்த உலகம் அக்கினியால் அழிவதற்கென்று காத்திருக்கிறது. அப்படிதான் பைபிளில் படிக்கிறோம். கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். ஆண்டுடைய நாள் திருடன் வருகிற விதமாய் வரும் அப்படின்னா ஆண்டு திடீர்னு வருவார், சரிதானே? ஆனால் இன்னைக்கு நிறைய சபையில் என்ன போதிக்கிறாங்கன்னா, இயேசு கிறிஸ்து ரகசியமாக திருடன் மாதிரி வருவார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி கிடையாது, ரகசிய வருகைலாம் கிடையாது. இயேசு கிறிஸ்து வருவார். அவர் எப்படி, அவருடைய வருகை நாள் எப்படி இருக்கும்? திருடனை போல் இருக்கும். திருடன், ஒரு தீஃப் வரும்பொழுது, அக்டோபர் 15ஆம் தேதி சாயங்காலம் 8 மணிக்கு உங்கள் வீட்டுக்கு திருட வருவான், லெட்ரு போட்டால் வருவான்? அப்படி வரமாட்டான், சரிதானே? அப்படி வரமாட்டான், திடீர்னு வருவான். அதே போல தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகையும் திடீரென்று, சடன்லி, அன்எக்ஸ்பெக்டட்லி, எதிர்பாராத விதமாக திடீரென அவருடைய வருகையின் நாள் இருக்கும். அப்போ அந்த நாளில் என்ன நடக்கும்? வானங்கள் மடமடை என்று அகன்று போம், பூதங்கள், பூதங்கள் என்னது? தி எலமெண்ட்ஸ், தி எலமெண்ட்ஸ் ஷால் மெல்ட் வித் ஃபர்வென்ட் ஹீட். பூதங்கள் என்னது? ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம். இதெல்லாமே பஞ்சபூதங்கள் சொல்லுவாங்க. ஆக எல்லாமே எரிந்து அழிந்து போகும். அன்பான தேவ பிள்ளைகளே, நம்முடைய உலகம் அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. This world is going to be destroyed by fire very soon when Jesus comes. இயேசு கிறிஸ்து வரும்பொழுது இந்த உலகம் நெருப்புனால அழிய போகுது. எப்படி அப்படின்னு படிக்கலாமா? சரி, இந்த உலகம் அழிய போகுது, எரிய போகுது. அப்போ நான் என்ன செய்யணும் என்பதைத்தான் நாம் இன்று கற்றுக்கொள்ள போகிறோம். எல்லாரும் ஜெபம் பண்ணுமா? ஜெபத்தோடு படிப்போம். எங்கள் அன்புள்ள நல்ல தகப்பனே, இந்த ஓய்வு நாளின் ஆரம்ப ஆராதனையிலே
நாங்கள் எல்லாரும் கலந்து கொள்ள எங்களுக்கு கொடுத்த வாய்ப்புக்காக நன்றி. இப்பொழுதும் ஒரு சத்தியத்தை படிப்பதற்காக இந்த சுவிசேஷ கூட்டங்களை எங்களுக்கு நீர் ஆயத்தைப்படுத்தி கொடுத்திருப்பதற்காக நன்றி அப்பா. ஆண்டவர் எங்களை எவ்வளவாக நேசிக்கிறீர், எங்கள் மீது அன்பு வைத்திருக்கிறீர். அதன் அடிப்படையில் எங்களுக்கு தினந்தோறும் இந்த ஆலயத்தில் கூடி சத்தியங்களை கற்றுக் கொடுக்கிறீர். அதற்காக நன்றி அப்பா. இன்னும் யாரெல்லாம் வர வேண்டுமோ எல்லாரையும் கொண்டு வாங்க. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். சின்ன பிள்ளைகள், வாழை பிள்ளைகள், பெரியவர்கள், ஊழியக்காரர்கள், சபை விசுவாசிகள், மூப்பர்கள் எல்லாருக்கும் வேண்டிய சத்தியங்களை இந்த நாளிலே தேவன் கொடுங்க. ஆண்டவரே, யார் யார் இந்த செய்திகளை ஆன்லைனில் பார்க்குறாங்களோ அவங்களையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கும்படி வேண்டுகிறோம். கர்த்தாவை சொல்லும் அடியார்கள் கேட்கிறோம். நீர் பெருக வேண்டும், நாங்கள் சிறுக வேண்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, இந்த உலகம் நெருப்பினால் அழிவதற்கு காத்திருக்கிறது. பைபிள் சொல்லுது பாருங்க, 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலேயே அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு தேவபக்தி இல்லாதவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டு இருக்கிறது. இங்கிலீஷில் படிக்கிறோம் பாருங்களேன். But the heavens and the earth, which are now by the same word, are kept in store, reserved unto fire against the day of judgment and perdition of ungodly men. சுருக்கமாக சொல்கிறேன், இந்த உலகத்தை ஆண்டவர் ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கிறார். This world is reserved to be destroyed by fire. நம்ம ரிசர்வ் பண்ணி வச்சுருப்போம்ல, ஏதாவது ப்ரோக்ராம் போகிறோன்னா நமக்கு சீட் ரிசர்வ் பண்ணியிருப்பாங்க, அப்படி தானே? ட்ரெயின் ஜேர்னி போகிறோன்னா அங்கே பர்த் ஆர் சீட் எதாவது ரிசர்வ் பண்ணி வச்சுருப்போம். ஃப்ளைட்டில் போகிறனால என்ன செஞ்சுருப்போம்? ரிசர்வ் பண்ணி வச்சுருப்போம். அது ஏன் இடம் அப்படின்னு. அதே மாதிரி ஆண்டு என்ன ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கிறானா, இந்த உலகத்தை அக்கினினால் அழிப்பதற்கென்று அதை வைத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, இந்த உலகத்தில் யாரும் அழிவார்களாம்? ஓகே, போட்டு பாருங்க, தேவ பக்தி இல்லாதவர்கள், இங்கிலீஷில் அன்காட்லி மென், கடவுள் பக்தி இல்லாதவங்க, கடவுளை நம்பாதவங்க, இயேசு கிறிஸ்துவை நம்பாதவர்கள். அப்போ என்ன ஆகும்? இந்த உலகத்தில் அவர்களோடு சேர்த்து எல்லாமே அக்கினினால் அழிக்கப்படுவதற்கென்று அக்கினிக்கு இரையாக இந்த உலகம் வைக்கப்பட்டிருக்குது. பாருங்களேன், ரிசர்வ்ட் அண்ட் டு ஃபயர் அகெயின்ஸ்ட் த டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட். அது பிரியமானவர்கள், பைபிள் சொல்லுது இந்த உலகம் அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. நாமும் அக்கினிக்கு இரையாயிரலாமா? இரையாக கூடாது. இந்த உலகத்தின் அழிவு, அக்கினி அழிவு எப்போ அப்படின்னா, எப்பொழுது இந்த உலகம் அக்கினினால் அழியும்? 3ஆம் வருகையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகை வருவார். சரிதானே? இயேசுவை விசுவாசிக்கிற பிள்ளைகள் மரித்திருந்தால் உயிரோடு எழுப்புவார். உயிரோடு இருக்கிற அவருடைய பிள்ளைகளை அவர் மறுரூபமாக்குவார். அப்போ ஆண்டோடைய பிள்ளைகள் எல்லாரும் நிச்சயமாக எல்லாரும் பரலோகத்துக்கு போவாங்க. பரலோகத்தில் 1000 ஆண்டுகள், பைபிள் அப்படி தான் சொல்லுது, சுருக்கமாக தான் சொல்கிறேன். பரலோகத்தில் 1000 ஆண்டுகள். அந்த 1000 வருஷம் கழித்து 3ஆம் வருகை. சரிங்களா? அந்த 3ஆம் வருகையில் தான் என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால், மேலிருந்தும் அக்கினி வரும். சரிங்களா? ஃபயர் ஃப்ரம் அபவ், அப்புறம் கீழிருந்தும் அக்கினி வரும். 3ஆம் வருகையில் பரலோகம் மேலேருந்து கீழே வரும். 3ஆம் வருகையில் ஆண்டோடைய பிள்ளைகள்லாம் பரலோகத்தில் 1000 வருஷம் இருந்துட்டு ஆண்டரோடு வருவாங்க. சரிதானே? பூமியில் ஏற்கனவே அந்த 2ஆம் வருகையில் செத்து கிடக்கிற துன்மார்க்கர், ஆண்டோடைய பிள்ளைகள் தான் பரலோகத்துக்கு போவாங்க. கெட்டவர்கள், துன்மார்க்கர், தேவபக்தி இல்லாதவர்கள், பாவிகள் பரலோகத்துக்கு போவாங்களா? போக மாட்டாங்க. 1000 வருஷம் எங்கே கிடப்பாங்க? செத்து இந்த பூமியில் தான் கிடப்பாங்க. ஆக அந்த 3ஆம் வருகையில் என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால், 2ஆம் உயிர்த்தெழுதல் நடக்கும், செகண்ட் ரிசரக்ஷன். அந்த 2ஆம் உயிர்த்தெழுதலில் ஏற்கனவே செத்து போய் கிடக்கிற எல்லா பாவிகளும், துன்மார்க்கரும், அக்கிரமக்காரர் எல்லாரும் என்ன செய்வாங்க? எல்லாரும் உயிரோடு எழுந்திருப்பார்கள். சரிங்களா? சாத்தான் என்ன செய்வான் அப்படின்னா, இப்படி கிடக்கிற எல்லா துன்மார்க்கரையும் பார்த்து, உங்களெல்லாம் நான் தான் உயிரோடு எழுப்பினேன்,
அப்படி சாத்தான் என்ன செய்வான்? எல்லாரையும் ஒன்று கூட்டி ஒன்றா சேர்த்து, துன்மார்க்கர் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த தேவனுடைய நகரத்தை அவன் பிடிப்பதற்காக சூழ்ந்து கொள்ளுவான். சரிங்களா? பைபிள் படிக்கலாமா? பாருங்க, இந்த 2 பகுதியும் வசனத்தில் படிக்க போகிறோம், வாசிக்கலாம். அந்த 1000 வருஷம் முடியும் போது சாத்தான் தன் காவலிலிருந்து விடுதலையாகி, வெளிப்படுத்தல 20ஆம் அதிகாரம், ரெவலேஷன் சாப்டர் 20 verse 7 படிக்கிறோம். அந்த 1000 வருஷம் பரலோகத்தில் தேவனுடைய பிள்ளைகள் இருப்பாங்க. சாத்தான் எங்கே கிடப்பான்? இந்த பூமியில் தான் கிடப்பான். இந்த 1000 ஆண்டுகள் இருட்டடிக்கப்பட்ட பூமியில் அவன் 1000 ஆண்டுகள் கிடப்பான். அவனை ஏஞ்சல்ஸும் கிடப்பாங்க, துன்மார்க்கர் எல்லாம் செத்து கிடப்பாங்க. சரிங்களா? கவனிக்கிறீங்களா? ஓகே, பாருங்களேன். அந்த 1000 வருஷம் முடியும் போது சாத்தான் தன் காவலிலிருந்து விடுதலையாகி பூமியின் 4 திசைகளிலும் உள்ள ஜாதிகளாகிய கோகையும் மாகோகையும் மோசம் போக்கும் படிக்கும் அவர்களை யுத்தத்திற்கு கூட்டிக் கொள்ளும் படிக்கும் புறப்படுவான். அவருடைய தொகை கடற்கரை மணலத்தனையாய் இருக்கும். என்ன படிக்கிறோம்? சாத்தான் என்ன செய்வான்னா, பூமியில் இருக்கிற ஜனங்கள் எல்லாம் 2ஆம் உயிர்த்தெழுதல் எழுந்துருவாங்க. அவங்களெல்லாம் ஒன்றா கேதர் பண்ணுவோம், எல்லாத்தையும் ஒன்று கூட்டி பரலோக நகரத்திற்கு எதிராக யுத்தம் செய்ய புறப்படுவான். அந்த துன்மார்க்கரின் தொகை எப்படி இருக்குமா? கடற்கரை மணலத்தனையாக இருக்கும். கடற்கரை மணலை என்ன முடியுமா? என்ன முடியாது. அப்போ என்ன அர்த்தம் தெரியுமா? பரலோகம் போகிற பிள்ளைகள் கொஞ்சம் பேர் தான். சாத்தான் கூட இருக்கிற கூட்டம் கடற்கரை மணலத்தனை, நிறைய கூட்டம். இன்னைக்கு உலகத்தில் எத்தனை கோடி மக்கள் இருக்கிறாங்க? எத்தனை கோடி? மோர் தேன் 800 crores ஆயிடுச்சு இன்னைக்கு. 8 பில்லியன். சரிதானே? 1 பில்லியன்னா 100 கோடி. இன்னைக்கு கிட்டத்தட்ட 800 கோடி ஆயிடுச்சு. இந்த 800 கோடியில் எல்லாரும் பரலோகத்துக்கு போவாங்களா? புரியுதா உங்களுக்கு? அப்போ பாருங்களேன், சாத்தான் கூட இருக்கிற கூட்டம் தான் எப்படி இருக்குமா? கடற்கரை மணலத்தனையாக இருக்குமா. அன்பானதே பிள்ளைகளே, அப்போ பாருங்கள், சாத்தான் எல்லாத்தையும் ஒன்றா கேதர் பண்ணுறான். அவர்கள் பூமி எங்கும் பரம்பி, அந்த உயிரோடு எழும்பின துன்மார்க்கர் எல்லாரும் பூமி எங்கும் பரம்பி பரிசுத்தவான்களுடைய பாளையத்தையும் பிரியமான நகரத்தையும் வளைந்து கொண்டார்கள். அப்பொழுது தேவனால் வானத்திலிருந்து அக்கினி இறங்கி அவர்களை பட்சித்து போட்டது. கவனிச்சிங்களா? அப்போ சாத்தான் என்ன செய்வான்? துன்மார்க்கர் எல்லாரையும் ஒன்றா கூட்டி 1000 வருஷம் கழித்து பரலோகத்திலிருந்து இறங்கி வந்திருக்கிற அந்த தேவ ஜனங்களை, அந்த பரிசுத்த நகரத்தை, ஹோலி சிட்டி, அதை என்ன செய்வான்? சூழ்ந்து கொண்டு அதை கைப்பற்றலாம் என்று நினைப்பான். ஆனால் ஆண்டவர் என்ன செய்வாராம்? வானத்திலிருந்து அக்கினி இறங்க பண்ணி என்ன செய்வார்? இந்த துன்மார்க்கர் எல்லாரையும் அழித்து போடுவார். மேலும் அவர்களை மோசம் போக்கின பிசாசானவன் மிருகமும் கள்ள தீர்க்கதரிசியும் இருக்கிற இடமாகிய அக்கினியும் கந்தகமான கடலிலே தள்ளப்பட்டான். அவர்கள் இரவும் பகலும் சதா காலங்களிலும் வாதிக்கப்படுவார்கள் அப்படின்னு படிக்கிறோம். அப்போ என்ன நடக்குது பாருங்களேன். மூன்றாம் வருகையில் இந்த உலகம், இந்த பூமி என்ன செய்யும்? கொஞ்ச காலம் அக்கினி கடலாக மாறும். இந்த பூமி தற்காலிக நரகமாக மாறும். இன்னைக்கு நிறைய சபையில் என்ன டீச் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், நரகம்னு ஒன்று இருக்குது, அந்த நரகம் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும் அப்படின்றாங்க. பைபிள் அப்படி சொல்லலை. சரிங்களா? இந்த பூமி தான் என்ன செய்யும்? அப்படி தான் படிக்கிறோம் பாருங்களேன், எல்லாம் பூமியில் தான் நடக்குது. அப்போது இந்த பூமி தற்காலிக நரகமாக மாறும். அப்போ அக்கினி எங்கேருந்து வரும்? மேலேருந்து வரும். அப்படி தான் படித்தோம். அண்டர்லைன் பண்ணியிருக்கல, தேவனால் வானத்திலிருந்து அக்கினி இறங்கி. சரிங்களா? ஃபயர் கேம் டவுன் ஃப்ரம் காட் அவுட் ஆஃப் ஹெவன். மேலேருந்து அக்கினி வரும். இந்த உலகம் அக்கினினால் அழியுன்னு சொன்னேன்ல, அப்போ அக்கினி எங்கேருந்து வருமா? மேலேருந்து வரும். இன்னொன்று, அக்கினி கீழேருந்து வரும். எப்படி கீழேருந்து வரும்ன்றீங்க? கீழேருந்து தண்ணி தானே வரும். கீழேருந்து வல்கேனோ இருக்குல்ல, எரிமலை. எரிமலை எங்கேருந்து வருது? கீழேருந்து தானே வருது, மேலேருந்து வருது எரிமலை. பாருங்களேன் எப்படி வரும். ஓகே, கீழிருந்து அக்கினி. எசேக்கியேல் 28:18 வசனத்தில் படிக்கிறோம். வசனம் சொல்லுது, உன் அக்கிரமங்களின் ஏராளத்தினாலும், சாத்தானை பார்த்து ஆண்டவர் சொல்றார், உன் வியாபாரத்தின் அநீதத்தினாலும் உன் பரிசுத்த ஸ்தலங்களை பரிசுத்த குலைச்சலாக்கினாய். சாத்தான் என்ன பண்ணிட்டான்? அநியாயமாக பரலோகத்தை கெடுத்துட்டான். பரலோகத்தில்
அதாவது ஒரு பங்கு தூதர்களை என்ன செஞ்சிட்டான், தன் பக்கம் அவன் இழுத்து கொண்டான். அதான் ஆண்டவர் சொல்ற. ஆகையால் உன்னை பட்சிப்பதாகிய ஒரு அக்கினியை நான் உன் நடுவில் இருந்து புறப்பட பண்ணி உன்னை பார்க்கிற எல்லாருடைய கண்களுக்கு முன்பாகவும் உன்னை பூமியின் மேல் சாம்பலாக்குவேன் என்று சொல்றாரு. சாத்தானை பார்த்து, உன்னை எரிக்கிறதுக்கு ஒரு அக்கினியை எங்கிருந்து நான் புறப்பட பண்ணுவேன், பூமியிலேருந்து புறப்பட பண்ணுவேன், உன்னை பூமியிலேயே சாம்பலாக்கிடுவேன் ஆண்டு சொல்றாரு. அப்போ பாருங்களேன், ஈவன் Satan himself will turn into ashes. சாத்தானே என்ன ஆயிடுவான், சாம்பலா போயிடுவான். அப்படிதான் பைபிள் சொல்லுது. சாத்தானே சாம்பலாயிருவான். சரிங்களா? எசேக்கியேல் 28:18. அப்போ அக்கினி எங்கேருந்து வருது, பூமியிலேருந்து வருது. எப்படி வரும் அப்படின்னு கேட்குறீங்களா? பாருங்களேன், ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட்ஸ் புத்தகத்தில் வால்யூம் 3 பேஜ் 87 எலன் ஒயிட் எழுதுறாங்க. ரொம்ப அழகாக எழுதுறாங்க பாருங்களேன், வெரி கேட்சி. என்ன சொல்றாங்க? Those majestic trees which God had caused to grow upon the earth for the benefit of the inhabitants of the old world, and which they had used to form into idols and to corrupt themselves with, God has reserved in the earth in the shape of coal and oil to use as agencies in their final destruction. என்ன சொல்றாங்க? நோவா காலத்தில் என்ன வந்துச்சு? வெள்ளம் வந்துச்சு. அதுக்கு முன்னாடி மரங்கள்லாம் பயங்கரமாக இருந்துச்சான். பயங்கர உயரமான மரங்கள், மெஜஸ்டிக் ட்ரீஸ், பிரம்மாண்டமான மரங்கள் இருந்துச்சு. மக்களுடைய நன்மைக்காக ஆண்டவர் மரங்களை படைச்சார். ஆனால் என்ன பண்ணிட்டாங்க? மரங்களை வெட்டி சேலை செஞ்சிட்டாங்க. சரிதானே? விக்கிரகங்கள் பண்ணிட்டாங்க, சிலை வணக்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இந்த மரங்கள், அப்படி விட்டுவிடப்பட்ட நிறைய மரங்கள் எல்லாம் இந்த காலத்தில், இந்த மரங்கள்லாம் இப்போ எப்படி இருக்கான், பூமிக்கு அடியில் எல்லாமே நிலக்கரி மாதிரி பூமிக்கு அடியில் கிடக்கும். அப்படி தானே ஆச்சு. வெள்ளம் வந்தப்போ எல்லாமே அழிஞ்சிச்சு இல்லை? அப்போ பாருங்கண்ணா, அதனால தான் பூமிக்கு அடியிலேருந்து நமக்கு என்ன கிடைக்குது? பெட்ரோல் கிடைக்குது, எண்ணெய் கிடைக்குது, நிலக்கரி கிடைக்குது. சரிங்களா? அப்போது அந்த காலத்தில் இந்த மரங்கள் எல்லாம் பூமிக்கு அடியில் எப்படி இருக்கான் பார்த்தீங்களா? ஷேப் ஆஃப் கோல் அண்ட் ஆயில், நிலக்கரியாகவும் எண்ணெயாகவும் பூமிக்கு அடியில் இருக்கான். ஓகே, தொடர்ந்து பாருங்க. As he called forth the waters in the earth at the time of the flood, as weapons from his arsenal to accomplish the destruction of the antediluvian race, so at the end of the 1,000 years, he will call forth the fires in the earth as his weapons, which he has reserved for the final destruction, not only of successive generations since the flood, but the antediluvian race who perished by the flood. என்ன சொல்றாங்கன்னா, நோவா காலத்தில் இந்த ஜனங்களை, அவங்கெல்லாம் கடவுள் சொன்ன வார்த்தை கேட்கவே இல்லை. நோவா எவ்வளவோ பிரசங்கம் பண்ணார். நோவா 120 வருஷமாக பிரசங்கம் பண்ணார். யாருமே என்ன செய்யலை, கேட்கல. எல்லாம் பாவத்தில் மூழ்கி போயிட்டாங்க. இன்றைக்கும் உலகத்தில் பாருங்களேன், எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே அக்கிரமம், அநியாயம், குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள், மனையை விட்டுட்டு போயிடுது, பிள்ளைகளை விட்டுட்டு போயிடுது, ஒரே குடி வெறி, பிள்ளைகளை அடித்து உதைச்சி போதை மருந்து, இந்த மாதிரி உலகம் இருக்குல்ல, எல்லாம் அக்கிரமம், பாவம். இதனால தான் உலகம் சீக்கிரம் அழிய போகுது. புரியுது உங்களுக்கு? அப்போது நோவா காலத்தில் உலகமும் அப்படி தான் இருந்துச்சு. அதனால தான் நோவாவை ஆண்டவர் அனுப்பி பிரசங்கம் பண்ண வச்சார். ஜனங்கள் மனம் திரும்பலை. அப்போ ஆண்டவர் என்ன செய்தாராம்? ஒரு பயங்கரமான வெள்ளம், ஜலப்பிரளயத்தை அனுப்பி இந்த உலகத்தை அழித்தார். சரிங்களா? அப்போ அவ்வளவு தண்ணி எங்கேருந்து வந்துச்சு? அந்த காலத்தில் மேலேருந்து வந்துச்சு, கீழே இருந்து வந்துச்சு. அப்படிதான் பைபிள் இருக்கு. உள்ளே போனால் படித்தா நேரம் ஆகும். தண்ணீர் மேலேருந்து வந்துச்சு, கீழே இருந்து வந்துச்சு. கீழே தண்ணி வருதா? போர் போட்ட தண்ணி வருது இல்லை? மேலேருந்து தண்ணி வருதா? கீழே ஊற்று, மேலேருந்து வானத்துலேருந்து தண்ணி கொட்டுது. அப்போ அதே மாதிரி தான் அக்கினியும் எப்படி வரும்? மேலேருந்து வரும், கீழே இருந்து வரும். சரிங்களா? லைக் வாட்டர், ஃபயர் ஆல்சோ வில் கம் ஃப்ரம் அபவ், ஃப்ரம். அக்கினி மேலேருந்து வரும், கீழே இருந்து வரும், பைபிள் சொல்லுது. பாருங்களேன், அந்த காலத்தில் தண்ணீரை வைத்து ஆண்டவர் உலகத்தை அழித்தது போல அவர் என்ன செய்ய போறாராம்? அதே மாதிரி 1000 ஆண்டுகளுக்கு அப்புறம், பரலோகத்தில் 1000 ஆண்டுகள் கழிஞ்சு தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரும் மேலேருந்து கீழே வரும்பொழுது மேலேருந்து அக்கினி வரும். துன்மார்க்கரையும் சாத்தானை அழிப்பதற்கு அக்கினி எங்கேருந்து வரும்? கீழே இருந்து வரும். தேவன் அப்போ
அப்போது பாருங்க, at the end of 1000 years he will call for the fires in the earth. பூமியில் இருக்கிற அக்கினி வெளியே கொண்டு வருவாராம், as his weapons which he has reserved for the final destruction. இப்போது கடைசி அழிவுக்காக அக்கினி ஆண்டவர் எங்கே வச்சிருக்காராம்? பூமிக்கு அடியிலையும் வச்சிருக்கிறான். ரிசர்வ் பிள்ளைகளே. அப்போ is it sure the world is reserved for fire? உண்மைதானே? இந்த உலகம் அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது என்று பைபிள் சொல்றது உண்மைதானே? உண்மைதான் பிள்ளைகளே. நாமும் அப்படித்தான். ஆண்டவர் பிள்ளையா இல்லை அப்படின்னா எதில் போயிடுவோம்? அக்னியில் போயிடும். புரியுதா உங்களுக்கு? ஆண்டோட பிள்ளையா இருந்தா எங்கே போவோம்? பரலோகத்துக்கு போவோம். பரலோகத்துக்கு போக போகிறோமா அல்லது அக்கினியில் போக போகிறோமான்றத நம்மளோட லைஃப் தான் என்ன செய்யும்? டிசைட் பண்ணும். நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை தான் தீர்மானிக்கும். அப்போ பாருங்களேன், இப்படி உலகமே அக்னியினால் எரிய போகிறது. அந்த அக்னியில் நீங்களும் நானும் சிக்கிக்கொள்ளக்கூடாது, தப்பிக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்யணும் தெரியுமா? நாம் ஆண்டவருக்காக அக்னியாக இருக்கணும். சரிதானே? தேவனுக்காக நாம் அக்கினிமயமான ஒரு நெருப்புமயமான ஒரு வாழ்க்கை ஆண்டவருக்காக வாழணும். How to be a blaze for God. சரிங்களா? தேவனுக்காக பற்றி எரிவது எப்படி? இனிமேல் வரப்போகிற அக்கினி அழிவில் நான் பற்றி எரிஞ்சு போயிடக்கூடாது அப்படின்னா இப்போவே நான் தேவனுக்காக பற்றி எரிய வேண்டியது அவசியம். எப்படி? 4 lessons. We are going to learn 4 lessons. 4 பாடங்களை படிச்சுக்க போகிறோம். நம்பர் 1, தேவன் மீதான அன்பு அக்கினிமயமாக இருக்கட்டும். Let your love for God be like fire. நாம் தேவனுக்காக வைத்திருக்கிற அன்பு எப்படி இருக்கணுமா? அக்கினிமயமாக இருக்கணுமா. சரிங்களா? பாருங்களேன், வசனம் சொல்லுது. உன்னத பாட்டு 8வது அதிகாரம் 6ஆம் வசனத்தில் படிக்கிறோம். நீர் என்னை உமது இருதயத்தின் மேல் முத்திரையை போலவும். சிலர் பார்த்தீங்கன்னா நெஞ்சிலெல்லாம் சிலர் பேரில் எழுதி வச்சுருப்பாங்க, டேட்டூ. அப்படி தானே? நெஞ்சில் லவர்ஸ் பேர் எழுதி வச்சுருப்பாங்க, கையில் நெஞ்சில் அப்படி இப்படிலாம். சரிதானே? நடக்குதா? நடக்குது. நெஞ்சில் பார்த்தீங்கன்னா ரோசி, ராதிகா அப்படி இப்படின்னு எழுதி வச்சுருப்பாங்க. ஓகே, பாருங்களேன், பைபிளில் படிக்கிறோம். நீர் என்னை உமது இருதயத்தின் மேல் முத்திரையை போலவும் உமது புயத்தின் மேல் முத்திரையை போலவும் வைத்துக் கொள்ளும். நெஞ்சில் கையிலெல்லாம் அப்படி சீல் டேட்டூ போட்டுக்கிறாங்க. ஓகே, நேசம் மரணத்தை போல் வலியுது. இங்கிலீஷில் படிக்கிறோம், லவ் இஸ் ஸ்ட்ராங் அஸ் டெத். அந்த அன்பு இருக்கே, அது காதல்னு வச்சுக்கோமே. அந்த காதல் இருக்கே, அது மரணத்தை காட்டிலும் ரொம்ப ஸ்ட்ராங்கா. என்ன காதல்? ஆண்டவர் மேல வச்சிருக்கிற அன்பு. சினிமா காதல் நான் சொல்லலை, அது சும்மா டுபாக்கூர் இல்லை, ஏமாத்துறது, நடிக்கிறானுங்க. சரிதானே? சினிமாவில் வரதெல்லாம் என்னது? சும்மா நடிக்கிறான் காசுக்காக, அவ்வளோதான். நம்ம அதை பார்த்து ஏமாந்து போயிடுறோம். சரிங்களா? அப்போ பைபிள் சொல்லுது, நாம் காட் மேல வச்சிருக்கிற அன்பு எப்படி இருக்கணுமா? Our love for God should be stronger than death. சரிங்களா? மரணத்தை காட்டிலும் தேவன் மீது வைத்திருக்கிற அன்பு மரணத்தை காட்டிலும், உயிரே போனாலும் பரவாயில்லைங்க, நான் ஆண்டவர் அவ்வளவு நேசிக்கிறேன் அப்படி நிற்கணுமா. சரிங்களா? வைராக்கியம் பாதாளத்தை போல் கொடிதாய் இருக்கிறது, அதன் தழல் அக்கினி தழலும் அதன் ஜுவாலை கடும் ஜுவாலையுமாய் இருக்கிறது. இங்கிலீஷில் படிக்கிறேன். Set me as a seal upon thine heart, as a seal upon thine arm, for love is strong as death, jealousy is cruel as the grave, the coals thereof are coals of fire which hath a most vehement flame. மேல நான் வச்சிருக்கிற அந்த பக்தி அவ்வளோ ஃபயராக இருக்கணும். தமிழ்நாட்டில் காஞ்சிபுரம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? காஞ்சிபுரம் எதுக்கு ஃபேமஸ்ஸு சொல்லுங்க? காஞ்சிபுரம் கரெக்டாக மெர்சிஸ் சொல்கிறாங்களே. காஞ்சிபுரம் சாரி, என்ன சாரி? பட்டு சேலை. காஞ்சிபுரம் பட்டு சேலை ரொம்ப ஃபேமஸ். அந்த ஊரில் ஒரு 5.5 வருஷம் பாஸ்டாக இருந்தேன். அப்போ இந்த சர்ச்சுக்கு நான் போன உடனே யாரெல்லாம் பழைய மெம்பர்ஸ், யாரையெல்லாம் சர்ச்சுக்கு
வரதே கிடையாதுன்னு சொல்லி இந்த லிஸ்ட்டை தேடி எடுத்து நிறைய பேர் வராமல் இருந்தாங்க. அப்போ ஒரு அம்மா பேங்க்கில் வேலை செய்கிறாங்க, பேங்க்கில் ஆஃபீஸர். ஒரு 25 கிலோமீட்டர் போகணும் பைக்கில் போனேன். போய் அந்த அம்மாவை போய் பார்த்தேன். பார்த்து, அம்மா சர்ச்சுக்கு வாங்கம்மா, உங்கள் பேர்லாம் இருக்குது, ஏன் நீங்கள் சர்ச்சுக்கு வரதே இல்லை. இன்னொன்று அந்த அம்மா சொன்னாங்க, பாஸ்டர் நீ யாருமே தேடி வரல, நீ இவ்வளோ தூரம் வந்திருக்கிறீங்க பாஸ்டர்ன்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, சர்ச்சுக்கு வர ஆரம்பித்தாங்க. ஏற்கனவே பேப்டிசம் எடுத்தவங்க. ஆனால் சர்ச்சுக்கு பார்த்தீங்கன்னா அழுக்கு ட்ரெஸ் போட்டு தான் வருவாங்க, கையில் ஒரு கூடையை வச்சுட்டு வருவாங்க. ஆனால் பேங்க்குக்கு போனால் சூப்பராக டிப்டாப்பாக இருப்பாங்க. நான் பேங்க்கில் போய் டைத்தெல்லாம் வாங்கிட்டு வருவேன். ரெகுலராக போய் பேங்க்கில் தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் கொஞ்ச நாளாக. அதுக்கப்புறம் தான் சர்ச்சுக்கு வந்தாங்க. பேங்க்குக்கு நல்லா போவாங்க, சர்ச்சுக்கு பார்த்தீங்கன்னா அழுக்கு ட்ரெஸ்ஸோடு வருவாங்க. ஏம்மா அப்படி வர்றீங்க அப்படி கேட்டோன்னா அந்த மாதிரி சொல்லுவாங்க, பாஸ்டர் ஐயாவுக்கு பிடிக்காது, அவர் வந்து வெட்டினரி டாக்டர், இந்த அம்மா பேங்க் ஆஃபீஸர், 2 பேருமே நல்ல சம்பளம், 2 பேரும் நம்ம சர்ச்சில் பேப்டிசம் எடுத்தவங்க. ஏதோ சம் வருத்தம், அவர் சர்ச்சுக்கு வராமல் நின்றுட்டார். இந்த அம்மா போகக்கூடான்ட்டார். அந்த மாதிரி நினச்சிவாங்க, வீட்டுக்காருக்கு தெரியாமல் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமையும் சும்மா அழுக்கு ட்ரெஸ் போட்டுக்கிட்டு சில நேரம் நைட்டியை போட்டுக்கிட்டு ஒரு கூடையை கையில் வச்சுட்டு வருவாங்க. ஏமா கூடையோட வரேங்கிட்ட, நான் கடைக்கு போகிற மாதிரி வரேன்ட்டு வருவாங்க. சரிங்களா, தெரியாமல் வருவாங்க. வந்துட்டு இந்த மாதிரி சேர்ஸ்லாம் இருக்குல்ல, சேரில் உட்கார மாட்டாங்க, இந்த மாதிரி சைடில் இப்படி உட்காந்துக்குவாங்க, கீழே இப்படி சைடில் உட்காந்துக்குவாங்க, அந்த ஓரத்தில் யாரும் பார்க்கக்கூடாது அப்படின்னு. சரிங்களா, சர்ச்சு முடிச்சுட்டு வீட்டுக்கு போய் சில நேரம் எங்கே போயிட்டு வரேன்னு கேட்பாரு. இந்த மாதிரி கடைக்கு போயிட்டு வந்தேன் அப்படி இப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் தெரிஞ்சிருச்சு சர்ச்சுக்கு போயிட்டு வரேன்னு. ஒரு மாதிரி சர்ச்சுக்கு போயிட்டு வராங்க தெரிஞ்ச உடனே வீட்டு கேட்லேயே அந்த அம்மா என்ன பண்ணாரா, அவர் செருப்பை வச்சு அடின்னு அடித்தார். வெள்ளிக்கிழமை நைட்டு, இந்த மாதிரி நைட்டு இந்த மாதிரி என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா, அடுத்த நாள் சனிக்கிழமை காலையில் சர்ச்சுக்கு வந்துட்டாங்க. வந்துட்டு சர்ச்சில் சொன்னாங்க, நேற்று நைட்டு நான் வீட்டுக்கு போனேன், ஐயா வீட்டுக்குள்ளே உடலை, கேட்டை பூட்டியே வச்சுருந்தாரு, நான் சர்ச்சுக்கு போனேன்னு அவர் தெரிஞ்சிருச்சு, என்னை செருப்பை வச்சு அடின்னு அடித்தார். சர்ச்சுக்கு வந்துடுவாங்க. வாய்? பிகாஸ் ஆஃப் அவர் லவ் ஃபார் காட். கடவுள் மேலே வச்சிருந்த அந்த அன்பு. ஒரு நாள் சர்ச்சுக்கு வந்துட்டார். வந்துட்டு என்கிட்ட சொன்னார், நீங்கள் தான் பாஸ்டரா? ஆமாங்க, நான் தான் பாஸ்டர். ரொம்ப கெட்ட வார்த்தைலாம் பேசுவார். வீட்டுக்கெல்லாம் போயிருக்கேன் அவர் பார்க்குறது, கெட்ட வார்த்தைலாம் பேசுவார். எல்லாம் வாங்கிட்டு அப்படியே அமைதியாக நிற்பேன். அவருக்கு உடம்பு ஃபுல்லாக பயங்கர சுகர். சரிங்களா, அடிக்கடி ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் ஆயிடுவார். எல்லா ஹாஸ்பிட்டலும் போயிடும், போய் அவரை பார்த்துருவேன். எனி ஹாஸ்பிட்டல் I'll go and visit him, போய் பார்த்துருவேன். அதுக்கு முன்னாடி ஒரு தடவை சர்ச்சுக்கு வந்து, இனிமேல் என் பொண்டாட்டி சர்ச்சுக்கு வந்தால் இந்த சர்ச்சை புல்டோசர் வச்சு இடிச்சினேன் அப்படின்னாரு. நான் சொன்னேன், ஐயா ரொம்ப தேங்க்ஸுங்க அப்படின்னு. சரிங்களா, அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா நிறைய ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் ஆனார். எல்லா ஹாஸ்பிட்டல் போய் பார்த்து ப்ரே பண்ணிடுவேன். அப்புறம் அவருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அவருக்கு நீ ரொம்பவும் இந்த மனுஷன் என்ன திட்டுனாலும் வந்துடுறானு, நான் எவ்வளவோ திட்டி பார்த்துட்டேன், நம்மளை தேடி வந்துடுறான்னு சொல்லி அவருக்கு ரொம்ப சந்தோஷம். அவரும் சர்ச்சுக்கு வந்துட்டார். ஆமென். பாருங்களேன், அந்த கணவன் மனைவி அவ்வளோ அடிச்சிருக்கிறாரு, செருப்பு கழட்டியே அடிப்பார். அந்த அடுத்த நாள் சர்ச்சுக்கு வந்துடுவாங்க. ஏன் தெரியுமா? லவ் இஸ் ஸ்ட்ராங்கர் தேன் டெத். புரிஞ்சா? அந்த தேவன் மேல வச்சிருக்கிற அன்பு மரணத்தை காட்டிலும் வலிமை வாய்ந்தது. நம்ம ஆண்டு மேல வச்சிருக்கிற அன்பு அப்படி இருக்கணுங்க. அந்த மாதிரி அன்பு இருக்கா? சர்ச்சுக்கு அந்த மாதிரி சீக்கிரமா வரணும்னு நினைக்கிறோமா? இன்னைக்கு எப்படியாவது இன்னைக்கு காலையில் பிஸியாக இருந்துட்டேன், எப்படியாவது நைட்டு எப்படியாவது பைபிள் படிச்சிடணும், ப்ரே பண்ணால் படக்கூடாது அப்படின்னு தோணுதா? ஒருத்தன் ப்ரேயர் பண்ணானா, ஒரு டெய்லி ப்ரே பண்ணுவான். சரிங்களா, ஆரம்பத்தில் ஒரு மணி நேரம் ப்ரேயர் பண்ணுவான், டெய்லி அதே தான் ப்ரேயர் பண்ணுவான், சொன்னதே சொல்லுவான். ஒரு நாள் யோசித்தானா, நான் சொன்னதே தானே சொல்லிகிட்டு இருக்கிறேன் ப்ரேயரில், ஐம் ஜஸ்ட் ரிப்பீட்டிங் த சேம் திங் இன் ப்ரேயர். ஒரு நாள் ப்ரே பண்ணானா, என்ன ப்ரே பண்ண தெரியுமா? முழங்கால் போட்டு, ஆண்டவரே உங்களுக்கு எனக்கும் வழக்கம் போல அப்படின்னு படுத்துட்டான். உங்களுக்கு எனக்கும் வழக்கம் போல, யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஆண்டவரே உமக்கு எனக்கும் வழக்கம் போல அப்படின்னு படுத்துட்டான். அப்படி இருக்கா? வழக்கம் போல சும்மா சர்ச்சுக்கு ஏதோ வழக்கம் போல சர்ச்சுக்கு வர்றோமா? How is our love for God? தேவனுக்காக நான் வைத்திருக்கிற அன்பு எப்படி இருக்கு யோசித்து பாருங்க. சரிமானவர்களே, அப்போ அன்பு அப்படி இருக்கணும். சரிங்களா, வைராக்கியமா இருக்கணும். The tendency of fire is to go out, watch the fire on the altar of your heart. வில்லியம் பூத் என்ற ஒரு வல்லமையான ஊழியக்காரர் சொல்றாரு, நெருப்பை கொளுத்தி விட்டீங்கன்னா அது என்ன செய்யும்?
நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு இருக்குமா? நெருப்பு என்ன செய்யும்? போய்கிட்டே இருக்கும், அப்படி தானே? If you just put on the fire, it will just keep going. So, watch the fire on the altar of your heart. நெருப்பை கொளுத்துனா அது போய்கிட்டே இருக்கும். ஒரு குடிசையில் தீயை வச்சீங்கன்னா அது அப்படி போய்கிட்டே தான் இருக்கும். சரிங்களா? அந்த மாதிரி தாங்க நம்முடைய இருதயத்தின் அக்கினி அப்படி தான் இருக்கணுமா. ஆண்டவர் மேல் வைத்திருக்கிறேன் அந்த அன்பின் அக்கினி அப்படி தான் இருக்கணும். இட் ஷுட் கீப் ஆன் கோயிங். புரியுதுங்களா? அந்த அன்பு போயிட்டே இருக்கணும். அந்த அன்பு, அந்த தேவன் மீது வைத்திருக்கிற அந்த அன்பின் அக்கினி, என்கிட்ட இருக்கிற அந்த கடவுள் மீது இருக்கிற அந்த அன்பு, நான் அந்த அன்பு போய் மற்றவங்களுக்கு நான் சொல்லணும். ஐ ஷுட் ஷேர் காட்ஸ் லவ் வித் அதர்ஸ். சரிங்களா? ஓகே, நம்பர் 2, லெசன் நம்பர் 2. வசனத்தின் மீதான அன்பு கொழுந்து விட்டு எரியட்டும். Let your love for God's word be like fire. Luke 24:32. லூக்கா 24:32 பாருங்களேன். அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளங்க காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று சொல்லி கொண்டார்கள். ஜீசஸ் சிலுவையில் மரிச்சாரு, உயிரோடு எழுந்துட்டாரு ஞாயிற்றுக்கிழமை காலையில். அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் ஒரு 2 பேர் அப்படியே சோகமாக நடந்து போயிட்டு இருந்தாங்க. சரிங்களா? 2 டிசைபிள்ஸ், 2 சீஷர்கள் அப்படி ரொம்ப கவலையோடு நடந்து போயிட்டு இருந்தாங்க எம்ஐஎஸ் அப்படின்ற கிராமத்துக்கு. அப்படி 2 பேர் போகிற வழியில் ஜீசஸ் அவங்களோட சேர்ந்துக்கிட்டார். சரிங்களா? அந்த 2 பேரை பார்த்து ஜீசஸ் கேட்டார், என்ன 2 பேர் ரொம்ப கவலையா, அப்படி ரொம்ப சோர்வாக அப்படி சோகமாக பேசிக்கிட்டு போகிறீங்களே அப்படின்னு. அந்த 2 பேர் சொன்னாங்களா, உங்களுக்கு தெரியாதா, நீங்கள் வேறு ஊருக்காரரா, நீங்கள் வெளியூரா? எங்களுக்கு ஜீசஸ்னு ஒருத்தர் இருந்தார், அவர் எங்களெல்லாம் காப்பாற்றுவார்னு நினச்சோம். பாவம், அவர் சிலுவையில் செத்து போயிட்டார், அவர் செத்து போய் 3 நாள் ஆயிடுச்சு அப்படி சொல்லி ரொம்ப கவலையாக பேசிக்கிட்டு போனாங்க. சரிங்களா? அப்போது ஆண்டவர் சொன்னாராம். அப்போ ஆண்டர் அவங்களுக்கு காமிச்சிக்கல, அவர் காட்டலை. ஆனால் வழியில் அவங்ககிட்ட போகிற வழியில் வசனங்களெல்லாம் எடுத்து சொன்னாராம். இந்த மாதிரி இயேசு கிறிஸ்து இந்த மாதிரி பூமியில் வரணும், அவர் சிலுவையில் பாடுபட்டு மரிக்கணும், 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்திருக்கணும், இதெல்லாம் பைபிள் இருக்குல்லன்னு சொல்லி எல்லாத்தையும் அவங்களுக்கு சொன்னாராம். அப்படியே நைட் ஆயிடுச்சு, டார்க் ஆகிடுச்சு. அப்போது அந்த பக்கம் போகிற மாதிரி காமிச்சார். இந்த 2 பேர் சொன்னாங்களா, ஜீசஸ் எங்கள் வீட்டுக்கு வாங்க, டைம் ஆயிடுச்சுல்ல. ஜீசஸ்ன்னு தெரியல, ஏதோ வழிபோக்க நினச்சிட்டு எங்கள் வீட்டுக்கு வாங்கன்னு. சரி, வீட்டுக்கு போனார். வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட போனாங்க. சாப்பிடும்பொழுது அவர் என்ன பண்ணாராம், பிரெட்டை, அந்த அப்பத்தை அவர் பிட்டார். அந்த அப்பத்தை பிட்கும் பொழுது தெரிஞ்சிச்சான், இந்த மாதிரி அப்பத்தை ஜெபம் பண்ணிட்டு யார் தான் அதை அந்த மாதிரி பிட்பது அப்படின்னா யார் தான்? ஜீசஸ் தான் அப்படி செய்வார். அப்போது ஜீசஸ் தெரிஞ்சிருச்சு, அவர் மறைஞ்சிட்டார். புரியுதுங்களா? அப்போ தான் சொல்கிறாங்க, வழியில் அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளங்க காட்டின பொழுது, நமக்கு வழியில் பைபிள்லாம் ஜீசஸ் சொல்லி கொடுத்துட்டே வந்தாரே, அப்படி வந்த பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா? அவர் வசனங்களை சொல்ல சொல்ல there was fire in our hearts. நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியவில்லையா? வசனத்தை கேட்க கேட்க, சத்தியத்தை கேட்க கேட்க நமக்குள்ள மனசு கொழுந்து விட்டு எரியணும். எதுக்கு தெரியுமா? இந்த மாதிரி நான் வசனம் கேட்டாங்க, இப்படி நான் நடக்கணும் அப்படின்னு ஒரு தீர்மானம் வரணும். நம்ம அவர் ஏதோ சொல்கிறாரு அப்படி கேட்டுட்டு போவோம், அப்படி இருக்கக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? பாருங்களேன், நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியவில்லையா? And they said one to another, did not our heart burn within us while he talked with us by the way and while he opened to us the scriptures? சரிங்களா? யாராவது நம்ம வசனத்தை சொன்னால் மட்டும் கிடையாது, நாமே தனியாக வசனத்தை படிக்கும் பொழுது, ப்ரேயர் பண்ணிட்டு படிக்கும் பொழுது நம்முடைய இருதயம் என்ன செய்யும்? கொழுந்து விட்டு எரியணும். சரிங்களா? இன்னைக்கு பைபிள் படிக்கணும், ஏதோ ஒரு வசனம் படிச்சுட்டேன், அவ்வளோதான், அப்படி இருக்கக்கூடாது. காமா சோமான் பைபிள் படிக்கக்கூடாது. சரிங்களா? ஓகே. பைபிள் சொல்லுது, ஆவியானவர் அவரும் அக்கினி தான். ஃபயர் இந்த பைபிள் ரெப்ரசன்ட்ஸ் த ஹோலி ஸ்பிரிட். சரிங்களா? ஆவியானவர் அக்கினி, அக்கினி ஆவியானவர் சுட்டி காட்டுகிறது. அப்படி தான் படிக்கிறோம். ஆக்ட்ஸ் 2 அப்போஸ்தலர் 2:3 அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்கள் காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்தாவியினாலே நிரப்பப்பட்டு, ஆதி திருச்சபையார் மேல் வீட்டில் ஜெபம் பண்ணாங்க, அக்கினிமயமான
ஒரு காட்சி. சரிதானே? என்ன அர்த்தம்? ஆவியானவர் இறங்கினார். ஸோ ஃபயர் இன் த பைபிள் ரெப்ரசன்ட்ஸ் த ஹோலி ஸ்பிரிட். வேதாமத்தில் அக்கினி என்பது ஆவியானவரை குறிக்கிறது. அது மட்டும் இல்லைங்க, இன்னொரு வசனம் இருக்கு, வெளிப்படுத்தல் 4:5. அங்கேயும் அப்படி தான் படிக்கிறோம். பாருங்களேன், தேவனுடைய 7 ஆவிகளாகிய 7 அக்கினி தீபங்கள் அப்படின்னு படிக்கிறோம். 7 அக்கினி தீபங்கள் அப்படின்னா ஆவியானவர் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஓகே, டீட்டெயிலாக போக வேண்டாம். பாருங்க, அது அதே மாதிரி ஃபயர் இன் த பைபிள் ரெப்ரசன்ட்ஸ் காட்ஸ் வேர்ட் ஆல்சோ. பாருங்களேன், என் வார்த்தை அக்கினியை போலும் ஆண்டவர் சொல்றார். கண்மலையை நொறுக்கும் சமட்டியை போலும் இருக்கிறது அல்லவோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். இஸ் நாட் மை வேர்ட் லைக் as a fire? சரிங்களா? God's word is like fire. ஆண்டோட வசனம் அக்கினி மாதிரி. சரிங்களா? அந்த வசனங்களை படிக்க படிக்க அது என்ன செய்யும்? நம்முடைய பாவங்களை சுட்டி காட்டும், நம்முடைய பாவங்களை பொசுக்கி போடும். சரிதானே? 23:29 நம்ம அதை படிக்கிறோம். பிள்ளைகளே, our flaming hearted savior should have disciples with hearts similarly aflame. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்தப்போ அவர் எப்படி தான் இருந்தார்? அக்கினி மயமாக தான் இருந்தார். ஆலயத்தை சுத்திகரித்தார். ஞாபகம் அவங்களுக்கு? தேவாலயத்தில் ஆடு மாடு புறா கோழி எல்லாம் வித்துக்கிட்டு இருந்தாங்கல்ல. யோவான் 2ஆம் அதிகாரம் படிச்சு பாருங்க, மத்தேயு 21ஆம் அதிகாரம் படிச்சு பாருங்க, மார்க் 11ஆம் அதிகாரம் படிச்சு பாருங்க. ஜீசஸ் அவருடைய ஊழியத்தின் ஆரம்பத்தில் ஒரு தடவை ஆலயத்தை சுத்திகரித்தார். அவர் ஊழியத்தின் முடிவில் சிலுவைக்கு போறதுக்கு முன்னாடி இன்னொரு தடவை ஆலயத்தை சுத்திகரித்தார். அந்த ஆலயத்தை சுத்திகரிக்கும் பொழுது என்ன பண்ணாரு? அங்கிருந்து ஆடு விற்கிறவங்க மாடு விற்கிறவங்க எல்லாம் துரத்தி அடிச்சிட்டார். அப்படி தானே? அந்த கல்லாப்பெட்டி, காசு போடுற பாக்ஸ் எல்லாத்தையும் கொட்டி கவிழ்த்துட்டாரு. கையில் ஒரு சாட்டை எடுத்துக்கிட்டார். அப்படி தானே? எல்லாத்தையும் விரட்டி அடிச்சார். பாருங்களேன், வசனம் சொல்லுது, உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது, உம்மை நிந்திக்கிறவருடைய நிந்தனைகள் என்மேல் விழுந்தது. சங்கீதம் 69 இருக்கிறத அப்படி யோவான் 2:17 வாசிக்கிறோம். அப்பொழுது உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது என்று எழுதியிருக்கிறதை அவருடைய சீஷர்கள் நினைவு கூர்ந்தார்கள். ஜீசஸ் இந்த மாதிரி எல்லாத்தையும் ஆலயத்தை எப்படி ஒரு ஹவுஸ் ஆஃப் மெர்ச்சன்டைஸ், வியாபார வீடு ஆக்கிட்டாங்க சொல்லிட்டு எல்லாத்தையும் சுத்திகரித்தான். வசனத்தில் சொன்ன மாதிரி ஜீசஸ் செஞ்சாராம். உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது. ஆலயத்தை இப்படி வியாபாரமாக்குறாங்களே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாரு? எல்லாத்தையும் துரத்தி அடிச்சார். சரிங்களா? பாருங்களேன், இன்னைக்கு நாம ஜீசஸ் லைஃப்ல பார்த்தோம் அப்படி சொன்னா, so he acted according to the scriptures. Jesus lived according to the scriptures. பைபிள் வசனப்படி தான் ஜீசஸ் என்ன பண்ணாரு? வாழ்ந்தார். எல்லாமே வசனப்படி தான் செஞ்சார். சரிங்களா? அதான் வந்து அவரை சோதிச்சான். அப்படிதானே? இந்த கல்லுகளை என்ன சொன்னாங்க? இந்த கல்லுகளை அப்பமாக்கும் அப்படின்னு சொன்னான்ல. உடனே ஜீசஸ் என்ன சொன்னாரு? மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே அப்படின்னு சொன்னார். அப்படிதானே? எங்க எழுதியிருக்கு? மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையும் நான் பிழைப்பான். எங்க எழுதியிருக்குன்னா உபாகமம் 8:3 எழுதியிருக்கு. உபாகமம் 8:3 எழுதியிருக்கு. சரிங்களா? இப்போ சாத்தான் வந்து சோதிக்கிறான். சோதிச்ச உடனே சேட்டன் ப்ளீஸ் வெயிட், நான் கொஞ்சம் பைபிள் எடுத்துக்கிறேன்னு சொல்லி ஒரு வசனத்தை எடுத்து அப்படியே வாசித்து காமிச்சாரு. என்ன பண்ணாரு? he quoted from his memory. வசனத்தை சாத்தான் ஒவ்வொரு முறை சோதிச்சப்பையும் ஜீசஸ் ஒவ்வொரு முறையும் பைபிள் வசனம் தான் சொன்னார். பைபிள்லேருந்து வசனம் சொன்னார். அந்த வசனம் எங்கேருந்து வந்துச்சு? அவருக்கு இங்கேருந்து வந்துச்சு. சரிங்களா? பாருங்களேன், அப்போ அந்த சோதனைகள் இயேசுக்கு வந்தப்போ வசனத்தை எடுத்து விட்டார். தேவ வசனமாகி ஆவியின் பட்டயம். அப்படிதான் படிக்கிறோம். வசனத்துக்கு என்ன பேரு? ஆவியின் பட்டயம், sword of the spirit. சரிங்களா?
ஓ, எழுதியிருக்கிறதேன்னு சொல்லி சொல்லி வசனத்தை சொல்லி சாத்தானை இயேசு கிறிஸ்து ஜெயித்தார். சரிதான்? அப்போ வசனங்கள்லாம் உள்ள வச்சிருக்கிறோமா? வசனத்தை உள்ள சேர்த்து வச்சிருக்கிறோமா? யோசித்து பாருங்க. அந்த வசனத்தின் மீதான அந்த அந்த அன்பு, அந்த நேசம், வாஞ்சை நமக்கு நிறைய இருக்கணும். சரிங்களா? பாருங்க, வசனத்தின் மீதான அன்பு கொழுந்து விட்டு எரிய வேண்டும் அப்படின்னு பார்க்கணும். சரிங்களா? ஓகே. ஒரு நாளைக்கு எத்தனை சாப்டர் படிக்கிறோம்? பைபிள் டெய்லி படிக்கிறோமா? டெய்லி பைபிள் படிக்கிறோமா? ஒரு சாப்டராவது படிக்கிறோமா? அட்லீஸ்ட் 1 சாப்டர் அ டே பைபிள் வாசிக்கிறோமா? சிலர் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் கேலண்டர் தொங்கும். கேலண்டரில் ஒரு வசனம் படித்து போயிடுவாங்க. தங்க வாக்கிய கால அட்டவணையா. சரிங்களா? சிலர் நினைச்சுவாங்க, ஆண்டவரே நான் எந்த வசனம் அன்னைக்கு திறந்து படிக்கிறேனோ அதான் எனக்கு ஆசீர்வாதமாக இருக்குன்னு அப்படி திறந்து படிப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? அப்படி ஒருத்தன் திறந்து படித்தானா. திறந்து படித்த உடனே அவனுக்கு வந்துச்சு, மற்ற 27ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனம் வந்துச்சு, யூதாஸ் 4 கொண்டு செத்தான் வந்துச்சான். சரிங்களா? யூதாஸ் 4 கொண்டு செத்தான். நினைச்சானா, என்ன ஆண்டவரே, எனக்கு ஒரு தங்க வாக்கியம் வரும்னு நினச்சேன், தங்க வாக்கியம் வரும்னு நினச்சேன், ஆனால் என்ன வந்திருக்கு? யூதாஸ் 4 கொண்டு செத்தான் வருதுன்னு சொல்லிட்டு மற்ற 27 மேத்யூ 27 4 or 5 ஓகே 5ஆம் வசனம், 5ஆம் வசனத்தை படித்தான். அப்புறம் சரி, எதுனாலும் எத்தனை தடவை? முக்கா 3 தடவை அப்படின்ட்டு, ஆண்டவரே இன்னும் ஒரு வசனம் நான் திறப்பேன் ஆண்டவரே, எனக்கு நல்ல வசனமாக வரேன்னு சொல்லி திறந்தான். ஒரு வசனம் வந்துச்சான், நீயும் போய் அதே மாதிரி செய்யணும் வந்துச்சான். ஓகே, எங்கே இருக்குது தெரியுமா? ஜான் 13:27 இருக்குது. சரிங்களா? யோவான் 13:27 அவனுக்கு வந்துச்சு. என்ன வந்துச்சு? ஓகே, சாரி, ஒரு வசனம் மாற்றி சொல்லிட்டேன். லூக்கா 10 வந்துச்சான் ஒரு வசனம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்தது லூக்கா 10. லூக்கா 10 வசனம் 37 37. லூக் 10:37 நீயும் போய் அந்தபடியே செய்யணும் வந்துச்சான். என்ன ஆண்டவரே, யூதாஸ் 4 கொண்டு செத்தான் வந்துச்சு, இப்போ நீயும் போய் அந்த மாதிரி செய்யணும் வருது. சரி ஆண்டவரே, கடைசி ஒரு வசனம், ஃபைனல் டெக்ஸ்ட் ஃபார் த டே அப்படின்ட்டு திரும்ப ப்ரே பண்ணிட்டு திறந்தான். ஒரு வசனம் வந்துச்சான். இப்போ நான் படித்தேன் இல்லை, ஜான் 13:27 நீ செய்கிறதை சீக்கிரமாய் செய்யணும் வந்துச்சான். சரிங்களா? இஸ் தட் த ரைட் வே ஆஃப் ரீடிங் த பைபிள்? சும்மா கண்ணை மூடிட்டு ஆண்டவர் நான் திறப்பேன், எந்த வசனம் வருதோ அப்படியே பைபிள் படிக்கிறது, சும்மா கேலண்டர் ஒரு வசனம் படிச்சுட்டு அப்படியே போகிறது. நேரம் சாப்பிட்றோமே, ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் ஒரு நாளைக்கு தூங்குறோமே, ஒரு நாளைக்கு மினிமம் 2 மணி நேரம் மொபைல் நோண்டுறோமே, ஒரு நாளைக்கு மினிமம் ஒரு 4-5 சீரியல் பார்க்குறோமே, 2 மணி நேரம் 3 மணி நேரம் பார்க்குறோமே, ஒரு சாப்டர் படிக்கிறதுக்கு டைம் இல்லை, ஒரு அதிகாரம் படிக்க நேரம் இல்லை. அந்த அளவுக்கு நம்ம ஆண்டவரை நேசிக்கிறோம். யோசித்து பாருங்க பெரியமானதே பிள்ளைகளே. அப்போது பரலோகத்துக்கு போகணும்னு நினைக்கிறோம், அவர் கொடுத்த பைபிள் படிக்கிறதே கிடையாது. பைபிள் படித்தா தானே பரலோகத்துக்கு போகிறதுக்கு வழி தெரியும். புரியுதா உங்களுக்கு? பாருங்களேன், இனி வரப்போகிற நாட்களில் உலகம் அக்கினினால் அழிய போகிறது. அந்த அக்கினியில் நாமும் சேர்ந்து எரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொன்னால், இப்போ என் இருதயம் ஆண்டோடைய வசனத்திற்காக எப்படி இருக்கணும்? அக்கினிமயமாக இருக்கணும். சரிங்களா? இந்த பைபிள் என்ன சொல்லுதுங்க? இதை மாதிரி நடக்கணும் அப்படின்னு நம்ம மனசில் ஒரு ஃபயர் இருக்கணும். இருக்கா? ஓகே, 3வது, சத்தியத்தை பகிர்வதில் அனல் பறக்கட்டும். Let there be fire in sharing God's word. சரிங்களா? சத்தியத்தை சொல்றதுல எப்படி இருக்கணுமா? நாம அனலா இருக்கணும். சரிங்களா? பைபிள் சொல்லுது பாருங்களேன், எரேமியா 20:9 அழகான வசனம். எரேமியா சாப்டர் 20 எனக்கு பைபிளில் ரொம்ப பிடிச்ச ஒரு சாப்டர். எரேமியா சாப்டர் 20 முதல்ல வாசிப்போம். ஆதலால் நான் அவரை பிரஸ்தாபம் பண்ணாமலும் இனி கர்த்தருடைய நாமத்திலே பேசாமலும் இருப்பேன் என்றேன். எரேமியா
ஒரு தீர்மானம் எடுக்கிறார். ஆண்டவரே, இனிமே நான் உங்களுடைய வார்த்தையை நான் பேசவே மாட்டேன் ஆண்டவரே. ஏன் தெரியுமா? எரேமியா கல்யாணம் கூட பண்ணிக்கல. ஆண்டவர் சொல்லிட்டாரு, யூ ஷுட் நாட் ஈவன் மேரி, நீ கல்யாணம் கூட பண்ணக்கூடான்ட்டார் எரேமியாட்ட. படிச்சு பாருங்க, ஜெரமியா சாப்டர் 16 படிச்சு பாருங்க, உங்களுக்கு தெரியும். கல்யாணம் பண்ணாத, சாவு வீட்டுக்கு போகாத, விருந்து வீட்டுக்கு போகாத, எங்கேயுமே போகக்கூடான்ட்டார். ஆனால் என்ன பண்ணணும்? எருசலேம் நகரம் அழிய போகுது, பாபிலோனியர்கள் வருவார்கள், பாபிலோனியர்கள் வந்து உங்களை என்ன செய்ய போகிறாங்க? கைதிகளாக கொண்டு போக போகிறாங்க. ஸோ சரண்டர் டு த பாபிலோனியன்ஸ். பாபிலோனியர்கள் வருவாங்க, நீங்கள் பேசாமல் போயிருங்க, இந்த செய்தியை மட்டும் சொல்லுன்னு சொன்னார் ஆண்டவர் எரேமியாட்ட. அவர் போய் சொன்னார். ஆனால் என்னாச்சு தெரியுமா? எரேமியா சொன்னதை கேட்கல. நோவா சொன்னது யாருமே கேட்கல. இல்லை, எரேமியா சொன்னதையும் யாருமே கேட்கல. எரேமியாவை தூக்கி தண்ணீர் இல்லாத கிணத்துக்குள்ளே தூக்கி போட்டாங்க. இந்த 20ஆம் அதிகாரம் படிச்சிங்கன்னா இந்த மாதிரி எரேமியா பிரசங்கம் பண்ணுவார். ஒருத்தன் எரேமியாவை கன்னத்தில் சப்புன்னு அரைஞ்சிரும். நீ படிச்சு பாருங்க, 20ஆம் அதிகாரம் ஆரம்பத்தில் கன்னத்தில் அரைஞ்சிருவாங்க எரேமியா. அப்போ எரேமியா முடிவெடுப்பார், ஆண்டவரே, இனிமே உங்களுடைய வசனத்தை நான் பேசவே மாட்டேன் ஆண்டவரே. ஆண்டு சொல்லுவார், அங்கே போய் நில்லு, அந்த தெருவில் போய் பிரசங்கம் பண்ணு, அந்த சர்ச்சில் போய் பிரசங்கம் பண்ணு, அங்கே போ, இங்கே போன்னு சொல்லுவார். எரேமியா வேகமாக போவார். ஆனால் போகிற இடத்துல அடி வாங்கிடுவார். ஆண்டவர் சத்தியத்தான் சொல்லுவார், சரிங்களா? அப்போ அவர் நினைச்சாரு, ஆண்டவரே, இனிமேல் நான் பேச மாட்டேன் அப்படி முடிவெடுத்தார். பாருங்களேன். ஆனாலும் நான் இனிமேல் ஆண்டோட வசனத்தை பேச மாட்டேன் என்று தீர்மானம் எடுத்தேன். ஆனாலும் அவருடைய வார்த்தை என் எலும்புகளில் அடைபட்டு எரிகிற அக்கினியை போல் என் இருதயத்தில் இருந்தது. எப்படி இருந்துச்சா பாருங்களேன். Then I said, I will not make mention of him, nor speak any more in his name, but his word was in mine heart as a burning fire shut up in my bones, and I was weary with forbearing, and I could not stay. நான் வசனத்தை இனிமேல் பேசக்கூடாதுன்னு நினைச்சேன். ஆனால் எலும்புக்குள்ள நெருப்பு மாதிரி இந்த வசனம் என்ன செய்யுது? எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. நீ எப்படி பேசாமல் இருக்கலாம்? வசனத்தை எப்படி பேசாமல் இருக்கலாம்? So the word of God was like fire in my bones. How can I keep it quiet? பேசாமல் இருக்க முடியும் அப்படின்னு என்ன பண்ணாராம் அவர் எழுதுற. சரிங்களா மாணவர்களே? அந்த மாதிரி நம்ம வசனத்தை படிக்கணும் அப்படின்னு ஒரு வாஞ்சை இருக்காங்க. இந்த வசனத்தை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்ற வாஞ்சை இருக்கான். என் பிள்ளைகளுக்கு வசனத்தை சொல்லி கொடுக்கணும், என் பிள்ளைங்க வசனத்தை மனப்பாடம் பண்ண வைக்கணும் அப்படின்னு ஒரு வாஞ்சை இருக்கா? பிள்ளை அழுத உடனே கையில் மொபைல் ஃபோனை கொடுத்துரும், போ உட்காந்து பாரு. அப்படிதான் நடக்குது இன்னைக்கு. குழந்தைங்க பைபிள் கேட்குதா, மொபைல் கேட்குதா? சொல்லுங்க, என்ன கேட்குது? என்ன கேட்குது? மொபைல்லாம் கேட்குது. இல்லை, அமைதியாக இருக்குன்றதுக்கு என்ன கொடுத்துட்றாங்க? மொபைல் கொடுத்துட்றாங்க. சரிதானே? ஆரம்பத்தில் கண்ணு கெட்டு போகும், போக போக வாழ்க்கையே கெட்டு போகும். புரியுதா உங்களுக்கு? அந்த காலத்துலங்க பிள்ளைகளுக்கு காலையில் நீ இந்த சங்கீதம் 23ஆம் சங்கீதம் மனப்பாடம் பண்ணால் தான் உனக்கு சாப்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி தானே? அப்படி தான் நாங்களாம் வளர்ந்தோம். இன்னைக்கு இந்த ஒரு அதிகாரம் படித்தா தான் உனக்கு சாப்பாடு. நாமே பர்சனலாக ஒரு பிளான் வச்சுக்கணும். என்ன பிளான் தெரியுமா? இன்னைக்கு காலையில் டெய்லி மார்னிங் நான் பைபிள் படிக்காமல் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு ஒரு பர்சனல் பிளான் வச்சுக்கணும். நைட்டு தூங்கும் பொழுது பைபிள் படிச்சுட்டு தான் தூங்குவேன் அப்படின்னு ஒரு பிளான் வச்சுக்கணும். புரியுதா உங்களுக்கு? தட் இஸ் லைக் ஃபயர் இன் ஆர் போன்ஸ். புரியுதா உங்களுக்கு? டிஎல் மூடின்னு ஒரு ஊழியக்காரர் இருந்தார், தெரியுங்களே, எல்லாருக்கும் தெரியும், நல்ல வல்லமையான ஊழியக்காரர் அமெரிக்காவில். டிஎல் மூடி 10 கோடி பேருக்கு சத்தியம் சொன்னவர். 10 கோடி. he preached to 10 crores of people in England and America. அதில் 10 லட்சம் பேரை இயேசுவிடம் வழி நடத்தி இருக்கிறார். சரிங்களா? 10 lakhs of people accepted Jesus. அதில் 2.5 லட்சம் பேர் யங் பீப்புள். 2.5 லட்சம். சரிங்களா? 2,50,000 people are young people led by Moody to Christ. சரிங்களா? அவருடைய பேஷன் என்ன தெரியுமா? ஒன் டே ஒன் சோல். ஒரு நாள் ஒருத்தருக்காவது இயேசுவை பற்றி சொல்லணும் அப்படின்னு அவர் வைராக்கியமாக இருப்பாராம்.
அத்தனைக்கும் பெரிய பெரிய மீட்டிங் நடத்துவார். 10,000 15,000 ஆயிரக்கணக்கான மக்கள் வருவாங்க மீட்டிங்க்கு அவர் கூட்டத்துக்கு. ஆனால் என்னதான் ஊழியம் செஞ்சாலும் பர்சனலாக தனிப்பட்ட முறையில் ஒருத்தரையாவது பார்த்து என்ன செய்யணுமா, இயேசுவை பற்றி சொல்லணும் அப்படின்னு அவ்வளோ வைராக்கியமாக இருப்பார். எல்லாரும் ஈவினிங் ரெஸ்ட் எடுத்துட்டு பாறான். ரெஸ்ட் எடுக்கும் பொழுது ஐயோ இன்னைக்கு நான் மறந்துட்டேனே, இன்னைக்கு ஒன் சோல் அ டே அப்படின்னு சொல்லிட்டு வெளியே ஓடி வரான். ஓடி போய் சத்தியம் சொல்லுவார். புரியுதா உங்களுக்கு? யாருக்கா நம்ம சொல்லியிருக்கோமா அப்படி? ஒன் டே ஒன் சோல். பெரியமான தேவ பிள்ளைங்களே, அந்த வைராக்கியம் டிஎல் மூடிக்கு இருந்துச்சு. வசனத்தை பகிர வேண்டும் என்ற வைராக்கியம். டேவிட் பிரைனர்ட் ஒரு வல்லமையான மிஷனரி, அமெரிக்காவில் வாழ்ந்தவர். 29 வயசுல செத்து போயிட்டார். 29 when he was 29 his life was gone. That's all. டேவிட் பிரைனர்ட். இந்த மிஷனரிஸ் எல்லாம் படிச்சு பாருங்களேன், ஆச்சரியமா இருக்கும். அவர் சொல்லாரு, oh that I might be a flaming fire in the service of the Lord. Here I am, Lord, send me to the ends of the earth. Send me from all that is called earthly comfort. Send me even to death itself, if it be but in thy service and to promote thy kingdom. என்ன சொல்றாரு? ஆண்டவரே, உம்முடைய ஊழியத்தில் என்னை எரிகிற அக்கினியாக மாற்றும். இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும். பூமியின் கடைசி வரைக்கும் என்னை அனுப்பும். உலகத்தினுடைய எல்லா சௌகரியம், ஏசி வேணும், கார் வேணும், அதெல்லாம் வேண்டாம் ஆண்டவரே, எல்லாவித சௌகரியத்திலிருந்தும் என்னை அனுப்பும் ஊழியத்திற்கு. ஆண்டவரே, மரணமானாலும் பரவாயில்ல, சாகணும்னா கூட பரவாயில்ல, உம்முடைய சேவையில் நான் சாவேன். உமக்கு ஊழியம் செய்து உம்முடைய ராஜ்யத்தை விருத்தியாக்கி நான் சாக வேண்டும் அப்படின்னு பயங்கரமா ஜெபம் பண்ணுவாராம். அவர் என்ன சொல்லுவாங்க, மைட்டி இன்டர்செசர். பயங்கரமா ஜெபம் பண்ணுவாராம். அமெரிக்காவிலே காட்டு மிராண்டிகள் மத்தியில் போய் ஊழியம் செஞ்சார். சரிங்களா? கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. கல்யாணத்துக்கு முன்னாடி செத்து போயிடுவார் 29 வயசு. டேவிட் பிரைனர்ட். ஆனால் அவர் ஊழியத்தில் ஏராளமான பேரை இயேசுவிடம் வழி நடத்தினார். டேவிட் பிரைனர்ட். பிரியமான தேவ பிள்ளைகளே, அப்போது எவ்வளோ வைராக்கியம் பார்த்தீங்களா? நமக்கு இந்த வைராக்கியம் இருக்கா? ஆண்டவரை பற்றி யாருக்கா சொல்லணும். நம்ம கூட வேலை செய்கிறவங்க, நம்ம கூட படிக்கிறவங்க, நம்ம கூட ட்ராவல் பண்ணுறவங்க ஜீசஸை பற்றி சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறோமா? நல்ல சிலரையாவது அக்கினியிலிருந்து மீட்கும் ஆர்வம் பெருகட்டும். Let the desire increase within us to fetch some out of the fire. சொல்லுது பாருங்களேன், இந்த உலகம் அக்கினினால் அழிய போகுது. அப்படிதானே படித்தோம், அதான உண்மை. இன்னொரு வசனம் கூட பாருங்களேன். யூதா, தமிழில் மிஸ் ஆகிருக்கு ஒரு லெட்டர். யூதா, ஜூட் 22, இங்கிலீஷில் 23. அல்லாமலும் நீங்கள் பகுத்தறி உள்ளவர்களாக இருந்து சிலருக்கு இரக்கம் பாராட்டி சிலரை அக்கினியில் இருந்து இழுத்து விட்டு பயத்தோடு ரட்சித்து, and others save with fear, pulling them out of the fire, hating even the garment spotted by the flesh. அதாவது பாவம் செய்கிறதுக்கு பயப்படணும். இந்த உலகத்தில் எல்லாரும் பாவத்தின் வழியில் போயிட்டு இருக்கிறாங்க. அட்லீஸ்ட் சம் we should pull out of the fire. சரிதானே? இந்த உலகத்தில் பெரிய கூட்டம், கடற்கரை மணலத்தனையான கூட்டம் என்ன செய்ய போகுது? அக்னியில் அழிய போகுது. அப்போது எல்லாரையும் நம்ம அக்னியிலேருந்து காப்பாற்ற முடியுமா? முடியாது. பைபிள் சொல்லுது, அட்லீஸ்ட் புல் சம் அவுட் ஆஃப் த ஃபயர். சிலரையாவது என்ன செய்யணுமா? அக்னியிலிருந்து நம்ம காப்பாற்றணும். நம்முடைய வேலை. யோவான் ஸ்நானன், ஜான் த பேப்டிஸ்ட், அவர் எப்படி வாழ்ந்தார் பாருங்களேன். அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான். He was a burning and a shining light. He was a burning and a shining light. You cannot shine without burning. அப்படி தானே? எரியாம பிரகாசிக்கலாம் முடியாது. அப்போ யோவான் ஸ்நானன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான். அவன் எப்போ தான் இறந்தான்? யோவான் ஸ்நானன் he died when he was just 30. அப்படி தானே? 30 வயசு. 30 வயசில் அவர் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. தலையை வெட்டிட்டான். சரிதானே? மாணவர்கள், அப்போ பாருங்களேன், நம்ம லைஃப் என்னைக்கு முடியும்னு யாருக்குமே தெரியாது. இருக்கிற
இருக்கிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும்? பிறருக்கு சத்தியத்தை அறிவிப்பதில் வைராக்கியத்தோடு நாம் என்ன செய்யணும்? செயல்பட வேண்டும் அப்படின்னு நம்ம இந்த லெசனில் படிக்கிறோம். ஜான் சுங் அப்படின்னு ஒரு மிஷனரி, ஜான் சுங். ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி சுருக்கமாக சொல்லிடுறேன். இவங்க அப்பா ஒரு பாஸ்டர், பாஸ்டர் சுங். அப்பா ஒரு போதகர், அப்பா அம்மா. இந்த பையன் பிறக்கும் பொழுதே இவன் ஊழியக்காரன் ஆகணும். பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு பொருத்தனை பண்ணிட்டாங்க. என் மகன் என்ன செய்யணும்? ஊழியக்காரன் ஆகணும்னு சொல்லி பொருத்தனை பண்ணிட்டாங்க. இந்த பையன் என்ன பண்ணுறான்? 13 வயசுலேயே பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். 13 வயசுலேயே சைனாவை சேர்ந்த பையன், சைனா 13 வயசுல பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இப்போ எல்லாரும் சொல்லுவாங்களாம், ஹியர் கம்ஸ் ஆர் லிட்டில் பாஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்களாம். குட்டி பாஸ்டர் வராருன்னு சொல்லி சொல்லுவாங்களாம். அந்த மாதிரி சின்ன வயசில் நல்லா இருந்தான். இப்போ படிக்கிறதுக்கு இவனுக்கு என்ன ஆசைன்னா, அமெரிக்காவில் போய் படிக்கணும்னு ஆசை. அமெரிக்காவில் போய் படிக்கணும். அப்பா இவன்கிட்ட சில ஒன்று கெட்ட குணம்லாம் வந்துருச்சு, இவன் பாஸ்டருக்கெல்லாம் படிக்க வேண்டாம், இவன் நேவியில் போட்டோம், கப்பல் படையில் வேலை செய்யட்டும்னு சொல்லி அப்பா நினச்சார். ஆனால் இவனுக்கு ஆசை எப்படியும் அமெரிக்கா போயிடணும். அமெரிக்கா போனான். அமெரிக்கா போயிட்டு சயின்ஸ் படித்தான், சயின்டிஸ்ட் ஆகணும்னு படித்தான். சரிங்களா? போய் 4 வருஷம் அமெரிக்காவில் கஷ்டப்பட்டான். ஆனால் அதுக்கப்புறம் நல்லா பிஎஸ்சி படித்து முடிச்சிட்டான். பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் படிச்சிட்டார். சரிங்களா? 3.5 வருஷத்தில். அதுக்கப்புறம் 9 மந்த்ஸில் எம்எஸ்சி முடிச்சிட்டார். அதுக்கப்புறம் 9 மந்த்ஸில் பிஹெச்டி படிச்சிட்டார். அப்போ இவர் நல்லா படிக்க பார்த்தீங்கன்னா வெளிநாடுகள்லேருந்து, யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லேருந்து அழைப்பு வந்துச்சான். நீ நல்லா படிக்கிறீங்க, பேப்பர்லாம் போட்டாங்க இவரை பற்றி போட்டுட்டு, ஜான் சுங் கிரேட் ஸ்காலர், கிரேட் சயின்டிஸ்ட், அப்போ எங்கள் நாட்டுக்கு வாங்க, உங்கள் நாட்டுக்கு வாங்க, இவ்வளோ சேலரி கொடுக்குறோம், அவ்வளோ சேலரி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி இவருக்கு நிறைய அழைப்பு வந்துச்சு. ஆனாலும் there was no peace in his heart, no joy in his heart. அவர் மனசில் ஒரு சமாதானம், சந்தோஷம் இல்லை. ஏன் தெரியுமா? அம்மா அப்பா ஏற்கனவே ஒரு பொருத்தனை பண்ணிட்டாங்க. என்ன பண்ணிட்டாங்க? இவன் என்ன ஆகணும்? ஊழியக்காரன் ஆகணும்னு சொல்லி பொருத்தனை பண்ணிட்டாங்க. அப்போ என்ன பண்ணுறான்? கவலையோடு ஒரு நாள் இருக்கிறான். அவனுக்கு ஒரு நாள் ஒரு கனவு வந்துச்சு. என்ன கனவு தெரியுமா? ஒரு காஃபின் பாக்ஸ், ஒரு சவப்பெட்டி. இந்த சவப்பெட்டியில் ஜான் சுங் படுத்து கிடக்கிறான். எப்படி படுத்து கிடக்கான் தெரியுமா? இந்த கிராஜுவேஷன் கோட்லாம் போட்டுருப்பாங்கல்ல, அந்த கோட் தொப்பி இப்பெல்லாம் போட்டு அப்படி படுத்து கிடக்கிறான். அவனை சுற்றி பார்த்தீங்கன்னா அவன் வாங்கின சர்டிஃபிகேட்ஸ், மெடல்ஸ், லெட்டர்ஸ் ஆஃப் அப்ரிசியேஷன் எல்லாம், அந்த தங்க பதக்கம், வெள்ளி பதக்கம், அந்த சான்றிதழ் எல்லாம் அவனை சுற்றி, அந்த டெட் பாடி சுற்றி இருக்கு. அவன் கனவுல பார்க்குறான், ஏஞ்சல்ஸ் எல்லாம் சுற்றி அந்த சவப்பட்டியை சுற்றி அழுதுகிட்டு இருக்கிறான். போய் கனவுல கேட்குறான், ஏன் அழுகிறீங்க? அப்படின்னு அவங்க சொன்னாங்களா, ஜான் சுங், யூ ஆர் டெட். You are dead in the worldly things. உலக காரியங்கள்ல நீ செத்து போயிட்ட. பட்டம், பதவி, படிப்பு, மெடல், அப்படி மனசு ஃபுல்லாக அதிலே போயிடுச்சு. இவனுக்கு பெருமை ஆயிடுச்சு, பயங்கர பெருமை. நான் இவ்வளோ படிச்சிருக்கேன், அவ்வளோ படிச்சிருக்கேன், மனசில் பெருமை வந்துருச்சு. இப்போ இதை நினச்சி இந்த கனவை நினச்சி கொஞ்சம் லைட்டாக பைத்தியம் ஆயிட்டான். சரிங்களா? இவனை போய் ஒரு பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் சேர்த்துறான். அமெரிக்காவில், எல்லாம் அமெரிக்காவில் நடக்குது. More than 6 months, 193 நாட்கள், 193 days he was in the mental hospital. அங்கே இருந்தான். அங்கே இருக்கும்போது தான் பைபிளை படிக்க ஆரம்பித்தான். several times he read the Bible. பல முறை பைபிள் படித்தான். படிச்சுட்டு, ஆண்டவரே நான் இனிமேல் என்ன ஆகணும்? ஊழியக்காரன் ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்தான். புரியுதா உங்களுக்கு? சில நேரம் அம்மா அப்பா பொருத்தனை பண்ணிடுவாங்க, பிள்ளைய கேட்கும், என்ன கேட்டால் பொருத்தனை பண்ணீங்க, ஏன்டியா சொன்னீங்க அப்படின்னு சொல்லி சில இப்படி. என் பையனோட கேட்டான், என் பையனை கேட்டான். அவன் பிறக்கிறதுக்கு முன்னாடியே மெடிக்கல் மிஷினரி ஆகணும்னு சொல்லி நானும் ஒய்ஃபும் ப்ரே பண்ணியிருந்தோம். +2 படிக்கும்பொழுது நான் சொன்னேன், தம்பி நீ மெடிக்கல் மிஷினரி ஆகணும்னு. அவன் சொல்கிறான், என்ன கேட்டால் பொருத்தனை பண்ணீங்க அப்படின்னா. ஆனால் பாருங்க, இப்போ கடவுள் கிருபை அப்படி ஆண்டவர் மாற்றி இப்போ மெடிக்கல் மிஷினரி படிச்சுட்டு இருக்கிறார். சரிங்களா? பிரியமானவர்களே, அப்போ அந்த ஜான் சுங் என்ன ஆகிட்டான்? ஒரு பாஸ்டர் படிக்கிறதுக்கு ஒரு பைபிள் காலேஜ் போயிட்டான். எல்லாரும் கேலி கிண்டல் பண்ணாங்களாம், நீ சயின்டிஸ்ட் படிச்சுட்டு நீ பைபிள் படிக்க போகிற அப்படின்னு கிண்டல் பண்ணாங்களாம்.
ஆனால் அவன் வைராக்கியமாக இருந்து ஊழியக்காரனாக மாறி ஆயிரக்கணக்கானவர்களை ஆண்டவரிடத்தில் வழி நடத்தினான். நிறைய புஸ்தகங்கள் எழுதினான். அவனை பற்றி என்ன சொல்லுவாங்கன்னா, known as a living flame of gospel zeal, சுவிசேஷ வைராக்கியத்தின் உயிருள்ள தீபம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் he lived just only 43 or 44 years. அவ்வளோதான், 43-44 வயசு தான் அவன் வாழ்ந்து. பிரியமானவர்களே, நாமும் எவ்வளோ காலம் இருப்போம் நமக்கு தெரியாது. ஆனால் இருக்கிற வரைக்கும் ஆண்டவருக்காக எப்படி இருக்கணும்? அனலாக. பைபிள் சொல்லுது, ஆவியிலே அனலாயிருங்கள். பைபிள் படிக்கணும், ரோமன்ஸ் 12:12 படிச்சு பாருங்க. ரோமன்ஸ் சாப்டர் 12 வரும். ஆவியிலே அனலாயிருங்கள் அப்படின்னு வாசிக்கிறோம். நாமும் அனலுள்ள கிறிஸ்தவர்களாக இருக்கணும். ஜான் வெஸ்லி சொல்றாரு, மெத்தடிஸ்ட் சர்ச்சினுடைய ஃபவுண்டர், let us all be of one business. நம்ம எல்லாருக்கும் ஒரே ஒரு தொழில் தான். என்ன தொழில்? We live only for this, to save our own souls and the souls of those who hear us. நம்முடைய தொழில் என்ன தொழிலுங்க? நம்முடைய ஆத்துமாக்களை ரட்சிக்கணும். அதுக்காக பிரயாசப்படணும். நம்ம சொல்றதை யார் கேட்குறாங்களோ, நம்ம சுற்றி இருக்கிறவங்க, அவங்களையும் ரட்சிப்புக்குள்ள வழி நடத்தணும். நானும் ரட்சிக்கப்படணும், மற்றவங்களையும் ரட்சிப்புக்குள்ள வழி நடத்தணும். அதுக்கு தான் இந்த உலகத்தில் இருக்கிறோம். சரிங்களா? வெள்ளியாக சம்பாதிக்கிறதுக்கு கிடையாது. சரிங்களா? வெள்ளி சம்பாதிக்கிறது கிடையாது. சிங்கப்பூர் டாலர் சம்பாதிக்கிறதுக்கு கிடையாது. சரிங்களா? சம்பாதிக்கலாம், ஆனால் பிரைமரி பர்பஸ் என்னதான்? அவர் ஒன் பிஸ்னஸ், டு சேவ் அதர்ஸ் அண்ட் டு சேவ் அவர் செல்ஸ். நம்ம ரட்சிக்கணும், மற்றவங்களையும் ரட்சிக்கணும். ஓகே, கடைசியாக ஒரு காரியம். அழகழகான உலகம், அழகழகான உலகம், அக்கினிக்கு இரையாக போகும் உலகம், கவர்ச்சிகரமான உலகம், கரியாகி போக காத்திருக்கும் உலகம். அப்படி தானே? இந்த உலகம் கரியாக போகுது. கொஞ்ச நாள் பாருங்களேன், ஒரு 10 நாள் கழிச்சு பாருங்க, தீபாவளி காசு பூரா கரியாகும். அப்படி தானே? காசு பூரா கரியாகும், காசு பூரா புகையாகும். அப்படி தானே? அப்படிதான் இந்த உலகம் ஆக போகுது. நிச்சயமில்லாத உலகம், நெருப்பினால் மறைய போகும் உலகம். உலகத்தின் மீது ஆசை வையாதே, அது உன்னை அழித்திடும், நம்பாதே. உன்னத தேவனே உன் ஆசையானால் உன் சுகவாழ்வு சீக்கிரம் துளிர்த்திடும், மறவாதே. அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த உலகம் சீக்கிரம் அழிய போகுது. இந்த அழிய போகிற உலகத்தில், இந்த உலகத்தில் இருக்கிற எதையும் நிச்சயக்கூடாது, நம்பாதீங்க. உலகத்தின் பொருட்கள் மீது, பணத்தின் மீது, பதவி, இதில் மேலே ஆசை வைக்காதீங்க. நம்ம ஆசைலாம் யாரு தான்? யாராக தான் இருக்கணும்? வேறு ஒரு ஆசை இல்லை இயேசு ராஜா, உம்மை தவிர, உம்மை தவிர வேறு ஒரு ஆசை இல்லை இயேசு ராஜா. நம்ம ஆசை யாராக தான் இருக்கணும்? ஏசப்பாவாக தான் இருக்கணும். சரிங்களா? ஆகவே ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். நம்ம இந்த சத்தியத்திற்கு நம்ம அர்ப்பணித்து, நாளை தினத்தில் நம்ம என்ன படிக்க போகிறோம் தெரியுமா? நியூ ஹெவன் அண்ட் நியூ எர்த்ஸ் பீப்புள் ஆஃப் காட். புதிய வானம், புதிய பூமியின் தேவ ஜனம் என்ற சத்தியத்தை நாளைக்கு படிக்க போகிறோம். நாளைக்கு காலையில் ஆராதனை தொடங்கும். மதியத்துக்கு முன்பாக லஞ்சுக்கு முன்னாடி ஒரு செய்தி, லஞ்சுக்கு அப்புறம் 2 செய்திகள் கேட்க போகிறோம். ஆக எல்லாரும் தவறாமல் கலந்து கொள்வோம், உற்சாகமாக பங்கு பெறுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் முழங்கால் போடுவோமா? லெட் அஸ் ஆல் kneel down. எல்லாம்